வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவாக அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த அக்டோபர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். அதாவது தமிழ் மாதத்தில் புரட்டாசியும் தமிழ் மாதத்தில் புரட்டாசியும் ஐப்பசியும் சேர்ந்து வரக்கூடிய மாதம். இந்த மாதத்துல மிக சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே எல்லோருக்கும் பெருமாளுடைய ஞாபகம் வரும். அதே சமயத்துல அங்க பிதுர்களுடைய அதாவது முன்னோர்களுடைய கடமையை, அதாவது யார் யாருக்கெல்லாம் சாபம் இருக்குதோ, முன்னோர்கள் சாபம் இருக்குதோ, யார் யாரெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்திருப்பாங்க, தன்னுடைய பெற்றோர்கள் இறந்தா கூட அந்த நேரத்துல வர முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லை அவங்களால செய்ய முடியாத கர்மாக்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலாம் இருந்திருப்பாங்க. அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகாலயபட்சம்ன்றது இந்த மாதத்துல வருது. இந்த மாதத்துல அது செப்டம்பர் மாதமே ஆரம்பிச்சாச்சு, 18ஆம் தேதி. இந்த மாதத்துல 2ஆம் தேதியோட, அதாவது 2ஆம் தேதி அமாவாசை வருது. அந்த அமாவாசைக்கு பேரு மகாலய அமாவாசைன்னு பேரு. இந்த மாலயபட்சம் 3ஆம் தேதி அக்டோபரோட நிறைவடையுது. இந்த மகாலய அமாவாசையில யார் யாருக்கெல்லாம், எந்த ராசி என்பர்களுக்கு எல்லாருக்கும் தன்னுடைய வீட்டுல ஒரு தோஷங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, இல்ல கர்மால சரியா செய்ய முடியல அப்படின்ற மாதிரி, சில பேருக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கும், பெண் சாபம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுமே சரி, எல்லா ராசி அன்பர்களுமே இந்த மாலயபட்ச அமாவாசை தினத்தன்று நீங்க அந்த ஒரு தர்ப்பணம் மாதிரி பண்ணி, இல்ல ஆற்றங்கரையோரம் ஏதோ ஒரு தானம், வாழைக்காய், அரிசி அந்த மாதிரியான ஒரு பொருட்களை தானம் செய்தாலே உங்களுடைய சாபங்கள் முழுமையாக நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. இந்த அமாவாசை 2/10 அன்னைக்கு வருகின்ற அமாவாசையில ஒரு இன்னும் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிரகணத்தோட வருது. அங்கதான் அந்த கன்னி ராசியில அந்த அமாவாசை வரும்போது அங்கதான் சூரியன், சந்திரன், கேதுன்ற அந்த சர்ப்ப கிரகமும் இருக்கிறதுனால, அந்த கிரகணத்தோட அந்த அமாவாசை வர்றதுனால இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையா இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வெளியில வரக்கூடாத ஒரு நேரமாக இருக்கும். நம்மளுடைய நாட்டுல தெரியுமா அப்படின்னா அது ரொம்ப அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம அந்த அனுஷ்டானங்களை அனுசரிக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அடுத்து இந்த அக்டோபர் மாதத்துல நவராத்திரி ஆரம்பிக்குது. 3ஆம் தேதி ஆரம்பிக்குது, பாட்டிமை அன்னைக்கு ஆரம்பிக்குது. நீங்க அமாவாசை அன்னைக்கு இரவு நேரத்திலேயே நீங்க அந்த இதை வச்சுக்கலாம், அதாவது கலசத்தை வச்சு ஆரம்பிக்கலாம். 3ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த நவராத்திரி ஆகப்பட்டது 11ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சரஸ்வதி பூஜை வருது. 12ஆம் தேதி 12 அக்டோபர் ஆயுத பூஜை. 13 அக்டோபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நவராத்திரி விழாவாகப்பட்டது நிறைவடையுது. இந்த மாதத்துல கடைசியாக, அதாவது 16/10 அன்னைக்கு உங்களுக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க சத்யநாராயண பூஜை வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் குறைவதற்கு உண்டான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இந்த மாதங்கள். அம்மனின் அருட்கடாட்சம், அடுத்து பெருமாளின் அருட்கடாட்சம், அடுத்து முன்னோர்களின் சாபம் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதம். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல நீங்க நிறைய ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 7.5 சனியினுடைய ஒரு முடிவுல இருக்கிறீங்க. சனியாகப்பட்டவர் உங்களுடைய ராசி அதிபதி. அந்த சனியாகப்பட்டவர் அந்த வக்ர நிலையில இருக்கிறாரு. இவர் வக்ர நிலை முடிந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாத கால அளவிற்கு தான் உங்களுக்கு பாத சனியாக இருக்க போறார். அதிலிருந்தே அந்த 7.5 சனின்றது உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நிறைய மகர ராசி அன்பர்கள் தான் இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு சனி பெயர்ச்சி ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய பலன்கள் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது இந்த அக்டோபர் மாதம் தான் முக்கியமான ஒரு மாதமாக இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பவர்கள் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்க்கை பயணத்தை நடத்துபவர்கள். தன்னுடைய உழைப்பு மட்டுமே எனக்கு ஒரு மூலதனம், வேற எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்க்கை நடத்துபவர்கள். அந்த மூலதனமே உழைப்பை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 மாத காலமாக ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையில இருக்கு. எவ்வளவோ முயற்சி செய்து நீங்க உழைக்கணும் அப்படின்னு நீங்க தயார்படுத்திக்கிட்டாலும், உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்டாலும் அதுல ஏதோ ஒரு தடை, அந்த முயற்சிகள்ல ஏதாவது ஒரு தாமதம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த தொழில வரக்கூடிய பொருட்களுடைய அளவு, அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணியிருப்பீங்க,
கரெக்டாக டயத்துக்கு வந்து சேராது, அதனால உங்களால் அந்த சப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் அந்த ஒரு தேவையில்லாத ஒரு மந்த சூழ்நிலைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க மகர ராசி என்பர்கள். இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து அதிலெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம், ஒரு சுறுசுறுப்பாக ஒரு விறுவிறுப்போடு, எந்த காலத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருப்பீங்க, ஒரு விறுவிறுப்போடு எவ்வளோ ஆனாலும் சரி ஒரு 24 ஹவர்ஸ் உழைக்கணுன்ற ஒரு வெறியோடு உழைச்சிட்டு இருப்பீங்க மகர ராசி என்பர்கள். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதமாக சுத்தமாக இல்லாமல் போயாச்சு. உங்களுக்கு எந்த விதமான ஒரு தெளிவான ஒரு சிந்தனைகளும் இல்லை, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள், குடும்பத்தை பற்றி நினைச்சா அந்த குடும்பத்தை பற்றி நினைச்சாலே உங்களுக்கு தூக்கம் வர முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த அளவுக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், இப்படிலாம் சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய இது எல்லாமே அந்த 7.5 சனியினுடைய தாக்கம் தான். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 7.5 சனி தனக்கு என்ன செய்துன்றதை தெரியாமலே இது நாள் வரைக்கும் வாழ்க்கையை நீங்கள் பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த அளவிற்கு இந்த மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய துயரத்தையும் துன்பத்தையும் தாங்கி அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நடவடிக்கைகளில் முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த அக்டோபர் மாதம் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானும் வலுவிழந்து வரப்போகிறார். ஏன்னா அந்த ரிவர்ஸில் வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கங்கள்ன்றது இருக்காது. சில குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்க செய்யாத தவறுக்கும் நீங்க செய்யாத ஒரு குற்றத்திற்கும் தான் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இனிமேலாவது இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த குடும்ப உறவுல பார்த்தீங்கன்னா நிறைய மகர ராசி அன்பர்கள் கணவன் மனைவி அந்யோன்யம், இந்த தாம்பத்தியம், இந்த மாதிரியான ஒரு குறைபாடுகள்ல உங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறீங்க. எவ்வளவோ நான் சம்பாதிக்கிறேன், எவ்வளவோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, சொத்துக்கள் இருக்கு எனக்கு, ஆனா அந்த மன நிம்மதின்றது இல்லாம இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து அந்த மாதிரியான உறவுகள்ல ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் வேலை இழக்கக்கூடிய அபாயங்கள்ல இருக்கிறீங்க. கடந்த ஒரு 3 மாதமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலையை விட்டுறணும், அடுத்த நாள் வேலையை விட்டுறணும், அடுத்த மாதத்துல வேலையை விட்டுறணும், இல்லை சம்பளம் வாங்கி விட்டுறணும். நிறைய ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களே பார்த்தீங்கன்னா வேலையை இழக்கக்கூடிய அபாயத்துல இருக்கிறீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல உங்களுக்கு அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு வேலை போனாலும் நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வேலை வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது, அக்டோபர் மாதத்தில். அதனால் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக போயிடும், ஷுவராக ஒரு 100% எனக்கு வேலை போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் அதற்கு உண்டான ஒரு முயற்சிகள்லாம் எடுங்க. வேறு வேலைக்கு உண்டான முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு உண்டான ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதம். நான் சொன்ன மாதிரி நிறைய விரய செலவுகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. சொத்துக்கள் மூலமாக நிறைய விரய செலவுகள், சொத்துக்களை 4 சொத்துக்கள் வச்சிருப்பீங்க. இந்த 7.5 சனியின் மூலமாக அந்த சொத்துக்களை எல்லாத்தையுமே இழந்து அதிலிருந்து வந்த வருமானம் கூட, உங்களுக்கு அந்த சொத்துக்களை விற்று வந்த வருமானம் கூட கடனை அடைப்பதற்கு தான் உங்களுக்கு தகுந்த ஒரு நேரமாக இருக்கும். இதிலிருந்துலாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா நீங்க வெளிநாட்டில் இருந்து சம்பாதித்து இங்க வாங்கின சொத்து சில ஒரு கட்டாய ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் போட போக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகப்பட்டது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு இழப்புகளை கொடுத்துருக்கு. ஏன்னா நீங்க செய்த டைரக்டா செஞ்ச ஒரு பாதிப்பு கிடையாது. இந்த மகர ராசி என்பர்களுக்கு நீங்க எதுலையுமே நேரடியாக நீங்க ஈடுபடவில்லை. ஒரு நண்பர்கள் மூலமாகவோ இல்லை வேற ஒரு உறவினர்கள் மூலமாகவோ தெரிஞ்சவங்க மூலமாகவோ நீங்க இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. அதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இழப்புகள், இதன் மூலமாக நீங்க சொத்துக்களை விற்கக்கூடிய அபாயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு, இழந்த ஒரு சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. மகர ராசி என்பர்கள் சொத்து சம்பந்தமான சட்ட வழக்குகள் அதிகமாக இருக்கு. லோன் கட்ட முடியாம உங்களுக்கு அது பேங்கோட சீசிங்க்கு போறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். என்னைக்கு அவங்க ஏலத்துல எடுப்பாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரியா இருக்கு. ஒரு கொஞ்சம் அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டா போறோம், அந்த லோன்ல இருந்து நீங்க அந்த ஒரு விதமான ஒரு அபாயத்துல இருந்து நீங்க மீட் எடுத்துருவீங்க.
வாங்கிடுவீங்க. அந்த அமௌண்ட்டே கிடைக்காம நீங்கள் தவிச்சிட்டு இருக்கிறீங்க மகர ராசி அன்பர்கள். இந்த அக்டோபர் மாதம் அதற்குண்டான ஒரு வருமானங்கள்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால தான் சொன்னேன், சொத்துக்கள் எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால, 3ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நிறைய மாணவர்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வீசால வெளிநாட்டில் இருப்பீங்க. உங்களுக்கு ஜாப் கிடைக்காம நீங்கள் இந்தியா திரும்பி இருப்பீங்க. கடந்த 2 மாதத்தில் திரும்பியும் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. அதனால் அந்த அக்டோபர் மாதத்துலேருந்து நீங்கள் இழந்த பணங்கள், நீங்கள் இழந்த உறவுகள், நீங்கள் இழந்த சொத்துக்கள் எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. புதிதாக வேலை வாய்ப்புகள், அடுத்து பார்த்தீங்கன்னா புதிதாக மேற்படிப்புகள், இதெல்லாமே படிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு, பெண்களுக்கு. இந்த பெண்கள் எல்லாருமே மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு வரமாக தான் இருக்க போகுது. நீங்கள் நினைச்சது எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சில பெண்கள், மகர ராசி பெண்கள், தனக்குன்னு கூட எதுவுமே நீங்கள் வச்சிருக்க மாட்டீங்க. தன்னுடைய குடும்பத்திற்கு சிறுக சிறுக சேமிச்சு வச்ச ஒரு பணம்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அதாவது ஒரு தேவையான நேரத்தில் அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள்லாம் வச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அந்த பெண்களினுடைய திறமை வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மகர ராசி பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.